வாலிபன் ஒருவன் தன் வாழ்நாளில் பல துன்பங்களையும் அவமானங்களையும் அனுபவித்து மனதால் பெரிதும் நொந்து போயிருந்தான். ஒவ்வொரு முறையும் துன்பப்படும் போதெல்லாம் இறைவனின் பெயரை சத்தமாக கூறி, கடவுளே, நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? எதற்காக இந்த இளம் வயதில் என்னை இப்படி சோதனை செய்து சந்தோஷப்படுகிறாய் என்று தன் மனக்கவலையை கூறி கண்ணீர் விட்டு அழுதான். இறைவனிடம் அழுதும் எந்த மாற்றமும் நிகழவில்லை. வழக்கம் போல் அவமானம், துரோகம், மற்றவர்களின் ஏளன பார்வை என்றுதான் வாழ்க்கை போய்க் கொண்டிருந்தது. ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று முடித்து கொள்ள முடிவெடுத்தான். அருகில் இருக்கும் மலையின் மீது ஏறி அங்கிருந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தவன் நேராக மலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மலையின் உச்சிக்கு சென்றவன் கடைசியாக ஒரு முறை இறைவனிடம் வேண்டினான். இறைவா, நீ எனக்கு தந்த இந்த பிறவியை உனக்கு நானே தந்து விடுகிறேன், என்னை ஏற்றுக்கொள் என்று குதிக்க தயாரானான். அப்போது எங்கிருந்தோ ஒரு குரல் மகனே என்று ஒலிக்க வாலிபன் சுற்றும் முற்றும் திகைத்து நின்றான். எதிரே இருப்பவன் கடவுள். திகைத்தபடி நின்று கொண்டிருந்த வாலிபன் இறைவனிடம், ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள்? அப்படி நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்க இறைவன் எந்த பதிலையும் தராமல் அமைதியாக இருந்தார். சரி, போனது போகட்டும். நீதானே என்னை படைத்தாய். எல்லா படைப்புக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்வாயே. இப்போது நீயே சொல், என் படைப்புக்கான காரணம் என்ன? நான் ஏன் உயிருடன் இருக்க வேண்டும் என்று ஒரே ஒரு காரணத்தை கூறு. இப்போதே தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறேன் என்று இறைவனிடம் கேள்விகளை கேட்டான். அதுவரை அமைதியாக இருந்த இறைவன் இப்போது சத்தமாக சிரித்தார். மகனே, நான் உனக்கு ஒரு கதை சொல்லவா என்று ஆரம்பித்தார். நான் இந்த உலகை படைக்கும் போது இந்த பூமி மொத்தமும் வறண்டு இருந்தது. அப்போது பூமியில் ஒரே நேரத்தில் புல் விதைகளையும் மூங்கில் விதைகளையும் தூவினேன். முதல் வருடத்தில் புல் விதைகள் முளைத்து பூமியெல்லாம் பரவி வறண்டு இருந்த இந்த பூமியை பச்சை பசேல் என்று மாற்றினார். ஆனால் மூங்கில் விதைகளோ முளைக்கவில்லை. அதை முளைப்பதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. இரண்டாவது வருடம் பார்த்தேன், புற்கள் இன்னும் வளர்ந்திருந்தது. ஆனால் மூங்கிலின் விதைகள் அப்படியேதான் இருந்தது. அடுத்தடுத்த வருடங்களும் இதே நிலைமைதான். ஆனால் ஐந்தாவது வருடம் பார்த்தபோது ஒரு மூங்கில் விதை மட்டும் முளைத்திருந்தது. அப்போது புற்களிடம் ஒப்பிடும்போது அது மிகவும் சிறிய செடியாகவே இருந்தது. ஆறாவது வருடம் பார்த்தபோது 100 அடிகளுக்கு மேல் வளர்ந்திருந்த மூங்கில் மரங்கள் பூமி எங்கும் வளர்ந்திருந்தன. புற்களை விட பல மடங்கு உயரமாக அவை வளர்ந்திருந்தன. 5 வருடங்களாக மூங்கில் விதைகள் ஏன் காத்திருந்தன? அவைகள் வெப்பம், மழை, நிலநடுக்கம், வெள்ளம் என்று எந்த காலநிலை ஏற்பட்டாலும் அதை சகித்து வாழும் ஆற்றலை 5 வருடங்களாக பூமியில் அடியில் கற்றுக்கொண்டிருந்தன. மிக உயரமாக வளர தம் வேர்களை பலப்படுத்தி கொண்டது. தன்னை போதுமான அளவு பலப்படுத்தி கொண்டதும் முளைக்க ஆரம்பித்துள்ளன. இப்போது எந்த ஒரு பருவநிலை ஏற்பட்டாலும் அதை தாங்கிக் கொண்டு வாழும் சக்தியுடன் அது வளரத் தொடங்கிவிட்டது. நான் படைக்கும் ஒவ்வொரு படைப்பிற்கும் அவற்றால் தாங்க இயலாத எந்த சவாலையும் நான் கொடுப்பதில்லை. நீயும் அப்படித்தான். என்னை பொறுத்தவரையில் நீ இன்னும் முளைப்பதற்காக மண்ணில் பக்குவப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு மூங்கில் விதையை போன்றவன். இப்போதுதான் நீ வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை அறிந்து கொள்கிறாய். உன் வாழ்வில் ஏற்படும் சவால்களை பற்றி கற்றுக்கொள்கிறாய். நீ இப்போது உன் மனதை பலப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் வாழ்வையே முடித்து கொள்ள முடிவெடுக்கும் அளவிற்கு உனக்கு துணிச்சல் வந்தது. நீ துணிச்சலாக முடிவெடுக்க வேண்டியது உன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக அல்ல. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சவாலாக இருந்தாலும் உன் வாழ்வை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து காட்டுவேன் என்ற பக்குவமான முடிவு மட்டுமே எடுக்க வேண்டும். சாதாரண இரும்பு கூட பலமுறை நெருப்பில் சூடுபட்டு பலமுறை சம்மட்டியால் அடிவாங்கிய பிறகுதான் கடுமையான ஆயுதமாக மாறுகிறது. சூடுபடுவதும் அடிவாங்குவதும் பிடிக்காது என்றால் அது துருப்பிடித்த இரும்பாகவே மண்ணில் மக்கி போகும். உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்து. உனது வாழ்க்கை பயணம் வேறு, அவர்களின் வாழ்க்கை பயணம் வேறு. இன்று நான் உனக்கு தரும் கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்த நான் கொடுக்கும் பயிற்சிகள் தான். இந்த பயிற்சியில்
எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதும் கோழையைப் போல் தற்கொலை செய்து தோல்வியடைவதும் உன் கையில்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டு இறைவன் மறந்து விட்டார். அதுவரை நடுங்கிக் கொண்டிருந்த வாலிபனின் கால்கள் பூமியில் வலுவாக தன் பாதத்தை பதித்தது. வானத்தை அண்ணாந்து பார்க்க சூரியனை மறைத்திருந்த மேகங்கள் விலக, இருள் விலகி வெளிச்சம் உண்டானது. தற்கொலை என்ற எண்ணத்தை மாற்றிக்கொண்ட வாலிபன் தன்னை வாழ்க்கையில் பக்குவப்படுத்திக் கொள்ள முதல் அடியை நம்பிக்கையுடன் வந்த பாதையில் எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தான்.